ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்னும் பெண் தன் ஒரே மகனான குமாரோடு வாழ்ந்து வந்தாள். கணவரை இழந்ததும் வாழ்க்கை அவளுக்கு ஒரு போராட்டம்தான். மழையோ வெயிலோ வேலைக்கு போய் சம்பாதித்து குமாருக்கு நல்ல பள்ளியில் படிப்பு, புத்தகம், கட்டணம் என எல்லாம் சமாளித்தாள். அவளோட கனவு ஒன்றே ஒன்றுதான், தன் பையனை எல்லோரும் மதிக்கும் ஒரு பெரிய மனிதனாக்கணும். குமாரோ அவளின் எண்ணத்திற்கு நேர்மாறாக இருந்தான். நல்ல மனசு, நல்ல புத்தி எல்லாம் அவனிடம் இருந்தது. ஆனால் அவனுக்கு எதிர்காலம் பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு நாள் அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போனது. ஒரு மழை நாளில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது சாலையில் கார் ஒன்று வேகமாக வந்தது. ஒரு பெரிய சத்தம். உடம்பெல்லாம் ரத்தத்தோடு விழுந்தான் குமார். அருகில் இருந்தவர்கள் அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துச் சென்றனர். டாக்டர்கள் பல மணி நேரம் முயற்சி பண்ணினார்கள். ஆனால் கடைசியில் அம்மா, கடவுளை தவிர வேறு நம்பிக்கை இல்லை என்றனர். அந்த வார்த்தை லட்சுமிக்குள் இடியை இறக்கியது மாதிரி இருந்தது. ஒரு நிமிடத்தில் அவள் உலகமே சிதறி போயிருந்தது. ஆனால் அவள் நம்பிக்கையை விடவில்லை. அந்த இரவே அவள் நேராக கோயிலுக்கு போனாள். கண்ணீரோடு நின்றாள். அம்மா, என் பையனுக்கு உயிர் கொடு. அவனுக்கு இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லைன்னு அவள் கடவுளை நோக்கி கத்தினாள். கண்ணீர் விட்டு மன்றாடினாள். மழை சிறு சிறு துளிகளாக விழுந்து அவளுடன் சேர்ந்து கெஞ்சுவது போல் இருந்தது. மறுநாள் மகனை காண புறப்பட்டாள். ஊரில் எல்லோரும் சொன்னார்கள், திருவாக்குக்கு எதிர்வாக்கு உண்டா? கடவுள் எழுதினதை யாராலும் மாற்ற முடியாது. எதுவாக இருந்தாலும் தாங்கும் பக்குவத்தை கடவுள் உனக்கு கொடுக்கட்டும் என்றனர். ஆனால் லட்சுமிக்கு அது ஒரு தோல்வி மாதிரி இல்லை. கடவுள் எழுதுனதுன்னா அவர் நல்லதுக்குத்தான் எழுதியிருப்பார்னு மனசுக்குள் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நடந்தாள். மறுநாள் காலையில் ஒரு அதிசயம் நடந்தது. ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் மகிழ்ச்சியுடன் வந்தார்கள். அம்மா, உங்கள் பையன் விழிச்சிட்டான், இனி எந்த கவலையும் இல்லை என்றனர். அந்த வார்த்தையை கேட்ட மறுநொடியே லட்சுமி தரையில் உட்கார்ந்தாள். கண்ணீர் வழிய வழிய அவள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி நன்றி கடவுளேன்னு சொன்னாள். அந்த நாள் முதல் குமார் முழுக்க மாறிப்போனான். மரணத்தோட வாசல் வரை போய் வந்தவன் வாழ்க்கையை ஒரு வரம் போல பார்க்க ஆரம்பித்தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவதை நிறுத்தினான். நண்பர்களோடு பேசும்போது அவன் சொன்னான், வாழ்க்கை ஒரு செகண்டில் போயிடும், அதனால் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமாக வாழணும்னு. அவனோட மனசில் ஒரு விதை விழுந்தது. என்னை காப்பாற்றின மாதிரி இன்னொருத்தரையாவது காப்பாற்றணும். அதனால் அவன் மருத்துவம் படிக்கணும்னு முடிவு பண்ணினான். கடினமான படித்து கடைசியில் டாக்டர் ஆயிட்டான். ஒரு நாள் அவன் அறுவை சிகிச்சையில் ஒருவரின் உயிரை காப்பாற்றினான். அந்த நோயாளியின் குடும்பம் நன்றி சொல்ல வந்தபோது குமார் அமைதியாக சிரித்தான். அவனுடைய மனது வெளிச்சமாக இருந்தது. திருவாக்கு தாமதமாகலாம், ஆனால் தவறாது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான்.